ஈரான் வைத்திருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வளங்களை விற்பதற்கு டாலரை பயன்படுத்தாமல் சைனீஸ் யுவானை பயன்படுத்தினாங்கன்னா டாலர் மதிப்பு இழப்பதற்கு எதுவுமே இல்லைங்கிற நிலைமையிலிருந்து ஈரான் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு குண்டும் மிகப்பெரிய இழப்பு அப்படின்ற நிலைமையிலிருந்து அமெரிக்கா வரும். ஈரான்காரங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் வராதிங்க, வந்தால் சுடுவோம், வந்தால் அடிப்போம். இவ்வளோ பயங்கரமான கப்பல்கள், பெரிய கப்பல்களாக இருந்தாலும் அந்த கப்பல் ரெண்டுமே டேமேஜ் ஆயிடுச்சு. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மேலேயே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். புவிசார் அரசியல் வல்லுநரும் பேராசிரியருமான திரு கிளாட்சன் சேவியர் நம்முடன் இருக்கிறார். மேற்காசிய போர் குறித்து அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். இப்போ மேற்காசியாவில் போர் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் ஆயிடுச்சு. இது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு. ஹோர்முஸ் நீரிணையை திறக்கல அப்படின்னா ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். திடீர்னு அதுலேருந்து பின்வாங்கினார். ஒரு 5 நாள் தாக்குதலை நிறுத்த போகிறோம் அப்படின்னாரு. அது ஒரு 10 நாளாக இப்போ நீடிச்சிருக்காரு. இது எதுக்காக அப்படி பதுங்குறாரு? திரும்ப ஒரு இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் பாய்வாரா? அதாவது இன்றைக்கு சரியாக 1 மாதம் ஆகுது போர் துவங்கி. எப்போ என்ன நினைச்சிட்டு இதில் உள்ள இறங்கினாங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாதான் எல்லாமே நடந்திருக்கு. அமைதி பேச்சுவார்த்தைகள் 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வரைக்கும் சுமூகமாக போயிட்டு இருந்தது. 28ஆம் தேதி தாக்குதல் நடக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போச்சோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 1 மாதத்தில் அது இஸ்ரேலானாலும் சரி, தெஹ்ரானாலும் சரி, லெபனானாலும் சரி, இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே ஏராளமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கு. 1 மாதத்தில் ஆயிரக்கணக்கான உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் அமெரிக்கர்கள் உட்பட. இந்த ஆயிரக்கணக்கானவர்களுடைய உயிருக்கு இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான போர்கள் தான் ஒரு காரணம் நம்ம பார்க்கணும். அவங்களுடைய மிகப்பெரிய தலைவரை அழிச்சதுக்கு அப்புறமும் ஈரான் இப்படி தாக்கு பிடிக்கிறாங்கன்றது ஆச்சரியமாக தான் இருக்கு. அவருக்கு என்ன நினச்சாங்கன்னா, வான்வழி தாக்குதல் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து புதிய ஆட்சியாளர்களை நியமிச்சுட்டு வெளியே வந்துடலாம்னு நினச்சாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டால், அடுத்தது நேரடியாக மக்கள் அங்கே அனுப்பி சண்டை போடுற அளவுக்கு காலம் மாறிடுச்சு. அப்போ இது ஒரு மிகப்பெரிய கணிப்பு தவறு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதலாவது, இது அமெரிக்காவினுடைய போர் கிடையாது, இஸ்ரேலுடைய போர். இதுக்கு பார்த்தசாரதியாக இருக்கிறது நெத்தன்யாஹூ. வெறும் குதிரையாக தான் அமெரிக்கா செயல்படுற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தோற்றம் இருக்கு. இதை இயக்கிக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அமெரிக்காவுக்கு நேரடியான தொடர்பு இல்லைனாலும் மறைமுகமாக தானே தொடர்பு படுத்தி கொண்டு இதில் ஆயிரக்கணக்கான வெடிகுண்டுகள், இது வரைக்கும் நம்ம பார்க்காத, பரிசோதிக்காத வெடிகுண்டுகள் எல்லாமே வந்துட்டு. இதை பார்க்கும்பொழுது என்ன தோணுதுன்னா, நமக்கு 21ஆம் நூற்றாண்டு போருக்கான இயந்திரங்கள் அமெரிக்கா கையில் இல்லை. 20ஆம் நூற்றாண்டுக்கான இயந்திரங்களை வைத்து 21ஆம் நூற்றாண்டுக்கான போரை அவங்க நிகழ்த்துறாங்க. ஆனால் ஈரான் 21ஆம் நூற்றாண்டுக்கான இயந்திரங்களை வச்சு அதை நிகழ்த்துவதை பார்க்குறோம். அமெரிக்காவோட ஈரான் அட்வான்ஸாக இருக்குது. ஆமாம். அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது வாழ்வா சாவாங்கிற போர் கிடையாது, ஈரானுக்கு வாழ்வா சாவாங்கிற போர். இப்போ இந்த வாழ்வா சாவாங்கிற போர் அப்படின்னு நம்ம நடக்கும் பொழுது, கடைசி உயிர் இருக்க வரைக்கும் நாங்கள் சண்டை போடுவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா 10,000 பேர் அனுப்புனாலும் ஈரானில் 2 லட்சம் பேர் தயாராக இருப்பதா சொல்கிறாங்க. நாங்கள் 10 லட்சம் பேரை தயாராக வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போது வாழ்வா சாவா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட இயந்திரங்கள் இருந்தாலும், எவ்வளோ அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருந்தாலும், அந்த உறுதிப்பாட்டை அவங்களால எதுவும் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியல. ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த ஹோர்முஸ் நீரிணையை பற்றி இவங்க அதிகமாக யோசிச்சாங்களா இல்லையானே தெரியல. உலக நாடுகளினுடைய 20% எண்ணெய் வளங்கள் அந்த வழியாக தான் வரணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அங்கே இருக்கக்கூடிய 7 நாடுகளுடைய எண்ணெய் வளங்கள் எல்லாமே இதை சார்ந்து தான் இருக்குது. அப்போ இது வெறும் போக்குவரத்து வழி மட்டுங்க, டோல்கேட் மாதிரி கிடையாது. டோல்கேட்னா இந்த கான்ட்ராக்டர் மாற்றி இன்னொரு கான்ட்ராக்டர் வச்சோன்னே இந்த
நம்ம டோல்கேட் நாமளாக நடக்க ஆரம்பிச்சிடும். இது அப்படி கிடையாது. இது ஒரு நாட்டினுடைய பகுதி. அந்த பகுதியிலேருந்து தான் வெளியே வரணும், போகணும், வரணும். இரண்டாவது, ஈரான் மேலே ஒரு கண் இருக்கணும் அப்படின்றதுக்காக பஹ்ரைனில், சவுதியில், இது மாதிரி பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா தனது கண்களை அங்கே பதிச்சு வச்சிருந்தது. இது ஈரானுக்கு நல்லா தெரியும். இவங்க நினச்சாங்க நேரடியாக ஈரானை நம்ம அடிச்சுட்டு வெளியே வந்துட்டா யாருக்கு எந்த டேமேஜ் இருக்காதுன்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே மாற நடந்தது. என்ன நேர்மாறாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ரொம்ப தெளிவாக இந்த இணை நாடுகள் இருக்காங்க, ஜிசிசி கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய அமெரிக்க படைத்தளங்களை உடனே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள். அதில் முக்கியமாக தாக்கியது வந்து ரேடார்ஸ். இந்த ரேடார் கருவிகள் வந்து போர் ஜெயிப்பதற்கும் தோப்பதற்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது தான். ஏன்னா யார் எப்படி வராங்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த போக்குவரத்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடியது. ரேடியோ வேவ் டெக்னாலஜி மூலமாக அதை அலைவரிசைகள் எந்த அலைவரிசையில் வருது, எந்த அலைவரிசையில் போகுதுன்னு பார்க்குறது, என்ன மாதிரியான மிசைல்ஸ் வருது, ப்ரிவென்டிவ் எக்யூப்மெண்ட் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இதனால தான். பல மில்லியன் மதிப்புள்ள இந்த முக்கியமான ரேடார்ஸை, குறிப்பாக பஹ்ரைனில் இருக்க ரேடாரை அழிச்சிட்டாங்க. ஈரான் அழிச்சிட்டாங்க. அப்போது உங்களுக்கு காதும் இல்லை கண்ணும் இல்லை அந்த இடத்துல. அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி பல்வேறு நாடுகளில் இந்த தாக்குதல் பெருசாகிக்கிட்டே வந்துச்சு. பெருசாகும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு ஏறிட்டு இருந்த தங்க விலை குறைய ஆரம்பிச்சது. போரால் ஏற்படுத்தக்கூடிய நாசங்கள் மிக அதிகமாகிட்டு இருந்தது. ஷேர் மார்க்கெட் அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலினுடைய விலை இருந்ததோட கிட்டத்தட்ட 35-40% மேலே போயிடுச்சு. இன்றைக்கி தான் நம்ம எல்லாம் என்ன உணர்றோம்னா, நம்ம கிச்சனில் அடுப்பு எரியாததுக்கு காரணம் இந்த போருங்கிறது இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம கிச்சனில் இன்னைக்கு கேஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் ட்ரம்ப்னு தெரிஞ்சிடுச்சு. சாதாரண சாமானிய மக்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பீகாரில், மத்திய பிரதேசில் உட்காந்துருக்கவங்களுக்குலாம் தெரியுது ஏன் கேஸ் வரலன்னா இந்த மாதிரி சண்டை நடக்குது. சண்டை ஏன் நடக்குதுன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடக்குது, இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது. ஏன் சண்டை போடுறாங்கன்னா அவங்க அதிபரை இவங்க கொண்டுட்டாங்க. யார் கொண்டாங்கன்னா அமெரிக்கா கொண்டுட்டாங்க. அதனால இவங்க நேர் மூடிட்டாங்க. அப்போ இந்த லாஜிக் வரும்பொழுது எல்லாம் சின்ன பசங்களுக்கு கூட தெரியுது, இன்னைக்கு கேஸ் நம்ம வீட்டில் வரல அப்படின்னா, அல்லது இந்த ஹோட்டல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு காரணம் இங்கே இருந்த பிரச்சனை எல்லாம் அங்கே அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. February 28 இதை பற்றி நம்ம பேசணும், அதை பற்றி அவங்க எதுவும் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு மாதத்தில் 5 வாரங்களுக்கு மேலே இந்த போரில் நாங்கள் நீடிச்சு இருக்க மாட்டோம்னு சொன்ன அமெரிக்கா இன்றைக்கி என்ன நிலைமைக்கு வந்திருக்குன்னா, நேரடியாக ஆயிரக்கணக்கான மக்களை, நேரடி போராளிகளை அனுப்புறதுக்கான நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாற்றத்துக்கு காரணம் வந்து ஈரான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்ப்பு தொடர்ந்து வருது. அப்போ அந்த எதிர்ப்புனால தான் இவ்வளோ வந்து தாங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்குது. வேற ஏதாவது நேரம் சரண்டர் ஆகிருப்பாங்க. இல்லை, இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த தாக்குதலில் வந்து ஈரான் மீதான அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. அதில் கமேனியை வந்து படுகொலை பண்ணாங்க. தொடர்ந்து நிறைய ஒரு சேதாரங்களை ஏற்படுத்தினாங்க. மிகப்பெரிய அழிவை ஈரானில் உண்டு பண்ணாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா வந்து இரு நாடுகளுக்கும் இடையே வந்து பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, ஈரான் வந்து எங்கிட்ட வந்து கெஞ்சுது, மடிப்பிச்சை கேட்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஏன்னா அது போகிற முடிவு கொண்டு வரதுக்கு என் கூட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஈரான் கேட்குறதா சொல்கிறாரு. ஆனால் ஈரான் வந்து மறுக்குது. அதை ட்ரம்ப் வந்து இரு நாடுகள் பேசிட்டு இருக்குன்றாரு, அதை முற்றிலும் மறுக்கிறாரு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. இது ஏன் அவரை வந்து அப்படி பொய் சொல்லணும் ட்ரம்ப்? அப்படி என்ன அது ஸ்ட்ராட்டஜி அவரோடது? ட்ரம்ப் பொய் சொல்றதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்த 3 தரப்புகள்லையும் 3 பகுதிகளிலையும் அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிருச்சு, படுதோல்வி அடைஞ்சிருச்சு. முதலாவது சிந்தனை யுக்தி முறை. அந்த சிந்தனை யுக்தி முறையிலேயே தவறான கணக்குகள் போட்டதுனால முடிஞ்சு. இரண்டாவது ஆயுதம் ஏந்தி போராடுதலுக்கான அந்த உக்தி முறை, அதுலேயும் அமெரிக்காவால் வெல்ல முடியல இன்னும். இந்த மூன்றாவது ஆட்சி மாற்றம்ங்கிற அந்த அரசியல் உக்தி முறை, அதுலேயும் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த 3 தரப்புகள்லையும் தோல்வி அடைஞ்சதுனால ஏதாவது ஒன்று சொல்லணும், சொன்னதான் மக்கள் அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறது. அவருக்கே நல்லா தெரியும், அவருடைய டேப் அவரே போட்டு பார்த்தாலே தெரியும். காலையில் சொல்கிறத மத்தியானம் மாற்றிடுறாரு, மத்தியானம் சொல்கிறத சாயங்காலம் மாற்றிடுறாரு.
ஒரே மீட்டிங்கில் மாற்றி மாற்றி சொல்கிறார் விஷயங்கள். அப்போ இந்த இக்கட்டான சூழல் உருவாக்கி வச்சதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா. இவங்க இதை மாற்றணுன்னாலும் அதுதான் அமெரிக்காவால் தான் முடியும். இவர் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. அவராவது சொல்கிறார், வந்தாங்க கேட்குறாங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது உங்கள் நாட்டை விலைவாசி ஏறுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி போகிறனால உங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் ஒரு போரை நடத்திட்டு அந்த போர்னால விலைவாசி ஏறுது அப்படின்னா எந்த நாட்டிலாவது ஒத்துக்கிட்டு வந்து உங்கள் தலைவர் வந்து பாராட்டுவாங்களா? அவர் இன்னொன்று ஒன்று சொல்கிறார் ட்ரம்ப்பு, ஈரானுடைய உச்ச தலைவராக என்னைய வந்து ட்ரம்ப் வந்து இருங்க அப்படின்னு சொல்லி ஈரானில் கேட்டதா சொல்கிறாரு. யாராவது சொல்லுவாங்க. அதாவது இந்த கனவுகள் அப்படின்றது நிறையா இருக்குது. இன்னொன்று இவர் வந்து இன்கன்சிஸ்டன்சிக்கு வந்து பேர் போனவர். அதாவது தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லாமல் விட்டதில் இவருக்கு ஒரு கை தேர்ந்தவர். இன்னொன்று ஒரு கொஹரண்ட்டாக கோர்வையாக அவரால் பேச முடியாது. இல்லை, அது இருக்கட்டும். ஆனால் எப்படி ஒரு உச்ச தலைவராக ஒரு கம்யூனியா இருந்த இடத்துல ட்ரம்ப்பை எப்படி கொண்டாந்து அந்த மக்களை வைப்பாங்க? அதான் இந்த மாதிரி எப்படி மற்றவங்க உலகம் எப்படி நம்புவோம், எப்படி தைரியமாக அதை சொல்கிறாரு அவர்? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா இருக்கக்கூடிய நிலைமையில் இவர் எதை சொன்னாலும் சீரியஸாக எடுத்துக்கூடாது, எதை செஞ்சாலும் சீரியஸாக எடுத்துக்கூடாது, ஆனால் பாதிப்பு மட்டும் இங்கே ஏற்றுக்கணும். அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு சிச்சுவேஷன். அமெரிக்கா மாதிரி ஒரு ரொம்ப பலம் வாய்ந்த நாடுகளில் இப்படி ஒரு தலைவர் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் ட்ரம்ப்னுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கனாலோ அல்லது இந்த 2வது டேர்ம் 1வது டேர்ம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி மாறி மாறி பேசுறதுங்கிறது ஒரு வித்தியாசம் கிடையாது. அவருடைய இயல்பு தான் அதான். அதாவது எந்த இடமா இருந்தாலும் தனக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும். என்ன கல்யாண வீடாக இருந்தால் அவர் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், ஈரானில் அவர் தான் அதிபராக இருக்கணும்னு நினைக்கிறேன். செத்த வீடாக இருந்தால் அவர் தான் பணமாக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஒரு இச்சைக்குள்ளானவர். அதனால் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது அவர் ஆசைப்படுறது வந்து அவர் ஹோர்மஸ் நீரிணையவே ட்ரம்ப் நீரிணைன்னு மாற்றி சொல்லிட்டார். ஐயோ மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப மிகப்பெரிய தவறை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. இது தவறால் வேணும்னு செஞ்சாரான்னு தெரியல, ஆனால் செய்தது தவறு தான். அந்த மாதிரி சொல்கிறதுங்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. இப்போ இந்த போர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த போரில் ஏற்படுத்தக்கூடிய ஏராளமான இந்த அழிவுகள் இது ஒரேடி அழித்து முடிச்சிடலான்னு ட்ரம்ப் நினைக்கிறதும் இல்லை, அப்படி அழிச்சா என்ன ஆகுன்றதும் அவர் உணர்ந்திருக்கிறார். ஏன்னா ஒரு ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியோ அல்லது இருக்கக்கூடிய இது வந்து சரியில்லைன்னா அதை தான் மாற்றணுமே தவிர பானையை போட்டு உடைக்கக்கூடாது. இவரை பார்த்தா பண்ணிக்கிட்டு இருக்காரு, பானையை தான் உடைச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்த முறை புது பானை கிடைக்காது. இந்த பானைக்குள்ளார என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது, எண்ணெய் வளங்கள் நிறைய இருக்குது. அந்த எண்ணெய் வளங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பைப்பு போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஈரான் கிட்ட வந்தோடனே அது முடியலன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஈரான் வந்து எண்ணெய் வளங்களை விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் மாறிட்டு. ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தடையெல்லாம் டேக்ஸ் எல்லாம் போட்டவர் நீங்கள் ரஷ்யாவிலேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை செய்யறது ஒன்று, கொள்கை அளவில் மாற்றங்களை கொண்டு வந்து வேற ஒன்று. இந்த கொள்கை அளவில் நடந்த மாற்றத்தை தான் இப்போ பார்த்துட்டோம். இன்னொன்று, இந்த போர் யாருக்காக போர், எதற்காக போர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. குறிப்பாக ட்ரம்புக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஆனால் அவர் வந்து ஈரானை பேச்சுவார்த்தையை கூப்பிடுறாரு. இது இஸ்ரேல் அதில் சம்மந்தப்படலை. இவர் வந்து பேச்சுவார்த்தை இனிஷியேட் பண்ணுறது, ஏன்னா இஸ்ரேல் மூலமாக தான், இஸ்ரேல் தொடங்கி தான் வந்து இவர் உள்ள போருக்கு வராரு. இந்த பேச்சுவார்த்தையான அந்த முயற்சியில் வந்து இஸ்ரேல் கிடையாது. அப்போ இஸ்ரேல் வந்து இதை எப்படி பார்க்குது, அமெரிக்காவோட இந்த மூவை? அதான் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சொன்னால் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நாடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை இஸ்ரேல். குறிப்பாக பெஞ்சமின் நேத்தன்யாஹுனுடைய ஆட்சி அப்படி இல்லை. ஏன்னா பெஞ்சமின் நேத்தன்யாஹு மேலேயே 2016 துவக்கம் இது வரைக்கும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. கொஞ்சம் நஞ்ச குற்றச்சாட்டுகள். காசால ஆரம்பிச்சு காசாவுக்கு முன்னாடி இருந்த குற்றச்சாட்டுகள்னால் அவர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க நாட்டில். இதை வந்து அவங்க நாட்டுக்காரங்களே வந்து ஆவணப்படமாக வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆவணப்படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது இவ்வளவு பயங்கரமான ஊழல்களை செய்து அவர் இன்னும் எப்படி இன்னும் ஆட்சியில் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா,
இந்த ஆச்சரியமான ஒரு இந்த ஊழலுக்கு பின்னாடி அவருடைய துணைவியார் இருக்கிறாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாவோட துணைவி இருக்காங்க. அவருடைய மகனும் சம்மந்தப்பட்டிருக்கிறார். எல்லாமே ஆதாரப்பூர்வமாக எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ இவ்வளவு இருக்கும் பொழுது இவருக்கு தொடர்ந்து ஆட்சியில் நீடிச்சாதான் இவர் வந்து உயிரோடே இருக்க முடியும். அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அவ்வளவு இருக்கும்போது தான் இவருடைய திசை திருப்பமாக தான் இந்த போரே வருது. பெஞ்சமின் நெத்தன்யாவை வந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு உக்தி முறை தான் அவங்க கையாளுறாங்க. அவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து ஒரு வியூகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், சாட்சியின் அடிப்படையிலோ ஆதாரத்தின் அடிப்படையோ இல்லை. நியூக்ளியர் அணுகுண்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ரிச் யுரேனியம் அவங்ககிட்ட இருக்குது, 400 கிலோவுக்கு மேலே இருக்குது. அதை வந்து பாமா மாற்றுறதுக்கான டெக்னாலஜியும் இருக்குது அவங்ககிட்ட. ஆனால் பண்ணலை. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே யுஎஸ் ஈரான் டீல் இருந்தது, அதன் மூலமாக சொல்லிட்டாங்க. அடுத்தது ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில் அதை நாங்கள் அழிச்சிட்றோம், நாங்கள் ஒப்படைச்சிட்றோம், நீங்கள் வந்து பாருங்க, அந்த அளவுக்கு பணிவாக பேசிட்டாங்க. கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, நீங்கள் கேட்ட அனைத்து விடயங்களுக்கும் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், இருந்தாலும் ஏன் என்னை தாக்குனேன்? அந்த தாக்குதலை இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல ஈரானால். இது நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஈரான் என்ன சொல்கிறாங்க, எங்களை எந்த அளவுக்கு வலிக்க நீ அடிச்சியோ அதே அளவுக்கு உனக்கு வலி வர வரைக்கும் அடிப்போம், ஆனால் நாங்கள் வேறு மாதிரி அடிப்போம். ஆனால் இப்போ வந்து ட்ரம்ப்பு போர்லேருந்து வாபஸ் வாங்குறது அல்லது போர் நிறுத்தத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு மூடில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவருடைய பல பேச்சுகள், பல நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஈரான் விடுற மாதிரி இல்லை. அதாவது ட்ரம்ப்புக்கு வேறு வழி இல்லை. புலிவாலை பிடிச்ச கதையை போச்சு. இப்போ ஒரு நாளைக்கு $1 to 2 பில்லியன் செலவாகுது அமெரிக்காவுக்கு. மிக விலை உயர்ந்த பொருட்களை வச்சு தான் அவங்க தாக்குதல்களை நடத்துகிறாங்க. ஆனால் ஈரான் மிக மலிவான விடயங்களை வச்சு தாக்குது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு குண்டு போடுறதுக்கும் அதுக்கான செலவாகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்குமே லாபம் இல்லாத ஒரு போர் தான். இந்த நேரத்தில் எண்ணெயை விற்றுருந்தாங்கனாலும் அல்லது அந்த எண்ணெயை வியாபாரம் பண்ணியிருந்தாங்கன்னா இதை விட மேலதிகமான லாபம் வந்திருக்கு 2 நாடுகளுக்கும். பேச்சுவார்த்தையால் தீர்வு காண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. இவங்க அதை பற்றி அட்டெம்ப்ட் பண்ணலை. பண்ணாதனால என்ன நடக்குதுன்னா, மற்றவங்க உள்ள வராங்க, இவர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போகுது. அடுத்தது உலகம் ஃபுல்லாக வந்து இதனுடைய அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஈரான் வந்து தோத்ததா அமெரிக்கா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நேரட்டிவ் பில்டிங் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படியான்னு சொல்லி நீங்கள் ஈரானில் இருக்கவங்களையோ இல்லை மற்றவங்களையும் கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய இடங்களை குண்டு போட்டாங்க, நிறைய தலைவர்கள் அழைச்சிட்டாங்க, ஆனால் ஈரான் நிற்க தான் செய்யுது. அமெரிக்காவுக்கு அதே மாதிரி இவ்வளோ நாட்களாயும் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பண செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கு. இனிமேல் நேரடி தாக்குதல் அப்படிங்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய சோல்ஜர்ஸ் இறக்க போகிறாங்க. இது வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, முதலாவது அரபு நாட்டுக்காரங்கள் பெர்ஷியன்ஸோட சண்டை போட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அடுத்தது முஸ்லீம் மக்களே தாக்கிக் கொள்ள மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. மூன்றாவது, அமெரிக்கா போன்ற பலம் வாய்ந்த நாடு அழிச்சிட்டு வெளியே வந்துடும் நினைச்சாங்க. இது எல்லாமே பொய்ப்படுத்திடுச்சு. இதுவே உண்மை இல்லை. இப்போ அது வளைகுடாவில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க படைத்தளங்களை, முக்கியமான படைத்தளங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டதா ஈரான் அழிச்சிட்டதா சொல்றாங்க. அது மட்டும் அங்கிருந்து அமெரிக்க ராணுவ வீரர்கள்லாம் இப்போ ஹோட்டலில் தங்கி இருக்கதா செய்திலாம் வருது. உண்மைதான். ஹோட்டலில் மட்டும் இல்லை, ராணுவ வீரர்கள் மட்டும் கிடையாது, அந்தந்த நாட்டு எம்பசிஸே ஹோட்டல்ல இருந்து இயங்குது. இப்போ எம்பசி அடிச்சிருக்காங்க. நிறைய எம்பசிஸும் வந்து பயத்தில் போய் அங்கே இருக்கிறாங்க. அமெரிக்கர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, வெளியேறவங்க வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நாடுகளில் சொல்லிட்டாங்க. இதில் வந்து வேடிக்கையான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு நேச நாடுகளை வந்து அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னதில் இவங்க ஒத்துக்கிறாங்க. ஈரான், நாங்கள் நேச நாடுகள் அடிக்க மாட்டோம், ஆனால் நேச நாடுகளுக்குள்ளார் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளான அமெரிக்கர்களை தான் நாங்கள் அடிக்கிறோம். நாங்கள் வந்து அமெரிக்க பயங்கரவாதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு இன்னொரு பக்கம் ஈரான்லேருந்து வர செய்தி எப்படி இருக்குன்னா, 5 நாட்கள் தள்ளி போட்டிருக்கிறாருன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. என்ன தள்ளி போட்டிருக்காரு? போர் குற்றங்கள் செய்வதை 5 நாட்கள் தள்ளி போட்டிருக்கு. அப்படி தான் ஈரான்லேருந்து வர செய்தி சொல்லுது நமக்கு. ஈரானிய பத்திரிகைகளும் அதை எழுதுகிறாங்க அதை பற்றி. அப்போது இதில் இருக்கக்கூடிய ஆழமான தாற்பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
கண்டிப்பாக ஈரானை முழுமையாக அழிப்பது என்பது ஒரு பக்கம் ஒரு நோக்கம். அதில் பெருசாக ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தால் தான் அது செய்ய முடியுங்கிறது கிடையாது. அல்லது வெனிசுவேலா மாதிரி ஒரு கைப்பாவையாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஈரான் ஒத்துப்போகல அதுக்கு. அவங்க வந்து பல்வேறு தளங்களில் இவங்களுடைய தலைமையை கட்டி வச்சுருக்காங்க. ஒருத்தர் இறந்தாருன்னா அடுத்த ஆள் ரெடியாக இருக்கிறாங்க. அவர் இருந்தாருன்னா அதுக்கு அடுத்த ஆள், அவர் இருந்தால் அதுக்கு அடுத்த ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. இன்னொன்று ஈராக்கில் நடந்தது மாதிரி இங்கே செய்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து வான்வெளி தாக்குதல் நடக்குது, வந்து ஏவுகணை அடிக்கிறாங்க, இப்படிதான் தாக்குதல் நடக்குது. தரைப்படையை வந்து அனுப்புறது மாதிரியான சில ஆலோசனைகள்லாம் அமெரிக்க தரப்புல இருந்தது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சில வாரங்கள்ல வந்து போர் முடிவுக்கு வந்துடலாம்னு இருக்கு, மாதக்கணக்கெல்லாம் நீடிக்காது, அதனால தரைப்படையை அனுப்புற மாதிரியான ஒரு ஆலோசனை இல்லை அப்படின்னு அமெரிக்க தரப்புல இப்ப சொல்றாங்க. இப்போ 3 பேரை வந்து நியமிச்சிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்துறதுக்கு. இந்த 3 பேர்ல மார்க்கோ ரூபியோக்கு மட்டும்தான் அதில் அனுபவம் இருக்கு. ஜாரட் குஷ்னர் அந்த இடத்துல வேலை செஞ்சிருக்காரு, ட்ரம்ப்னுடைய மருமகன் வேலை செஞ்சிருக்காரு. ஜேடி வான்ஸ் அவரையும் வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து போருக்கு முழுமையாக எதிர்ப்பாளர். ஜேடி வான்ஸ் போருக்கு எதிராக இருக்காரு. ஆமாம், மாகா உடைய மாகா மேக் அமெரிக்கா கிரேட் அகேன்னு சொல்கிறாங்கல்ல, மாகா அதனுடைய அந்த பின்புலத்திலிருந்து வர்றவர், போர்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறவர். அதனால தான் ஈரானுமே வந்து ஜேடி வான்ஸ் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோன்றாங்க. அதாவது நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நிலைமை வந்து 3ஆம் தரப்பினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாடுகள் இருக்காங்க. ஒன்று வந்து டர்க்கி, துருக்கிய, எகிப்து, பாகிஸ்தான். இந்த 3 நாடுகளுமே நிறைய முயற்சி செய்கிறாங்க எப்படியாவது பேச்சுவார்த்தைக்கு அவங்களை கொண்டு வரணும்னு. கடைசியாக வந்து இவங்க சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிறது வந்து பாகிஸ்தான் தான். அதை இப்போ இந்த பேச்சுவார்த்தை 2 நாடுகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா பேச்சுவார்த்தை நடக்கல. அப்பாஸ் அரக்சி என்ன சொல்றாருன்னா, சில நட்பு நாடுகள் மூலமா வந்து சில தகவல்களை வந்து பரிமாறிக்கிறோம் அப்படின்னாரு. அந்த 15 அம்ச அந்த நிபந்தனையோ திட்டம் அது வந்து பாகிஸ்தான் வழியாக தான் வந்திருக்கு. பாகிஸ்தான் வழியாக அந்த அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றபடி சோஷியல் மீடியா வழியாகலாம் கூட போயிருக்குது, அது வேறு. ஆனால் இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா, பாகிஸ்தான் ஈரானுக்கு உதவி செய்கிறதுக்கு மிக தயார் நிலையில் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லுறவு இருக்குது. அது பாகிஸ்தானை வந்து ஒரு நியூட்ரல் கண்ட்ரியாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இப்போதைக்கு. ஆனால் உண்மையான நியூட்ரல் கண்ட்ரி வந்து இந்தியா தான். இந்தியாவுக்கு எல்லா வகையான உரிமைகளும் அந்தஸ்துமே இருக்குது. ஆனால் இந்தியா தன்னுடைய நெருக்கத்தை வந்து இஸ்ரேல் கிட்டேயும் அமெரிக்கா கிட்டேயும் காட்டினது தான் தப்பாக போச்சு. அமெரிக்கா பக்கம் நம்ம அதிகமாக சார்ந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு கொள்கை அளவில் தெரியுது. ஆனால் அப்படி சார்ந்த என்ன பிரயோஜனம்? நமக்கு ரஷ்யாவும் தேவை, ஈரானும் தேவை. என்ன நமக்கு அங்கேருந்து வந்தாகணும்? ஏன்னா அமெரிக்காவிலேருந்து என்ன வராது நமக்கு. அப்படி நம்ம அமெரிக்காவை சார்ந்திருந்தாலும் நம்ம கரையோரத்தில் ஈரான்லேருந்து வந்து போன அந்த கப்பலை அடித்து அமெரிக்கா டார்பீடோ அடித்து கொண்டு இருக்காங்க. அதை எத்தனையோ 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் அதில் இறந்து போயிருக்காங்க. அப்போ இந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 2500-3000 பேருடைய உயிர்கள் போயிருக்குது. இந்த குடும்பங்கள் நினச்சி பாருங்கள், 2500-3000 பேர் அப்படின்னா 2500-3000 குடும்பங்கள். அந்த குடும்பங்கள் வந்து ஒரு சொல்லனா துயரத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ ஒரு பெரும் துயரத்தை நம்ம ஏற்படுத்துறது சரியா அப்படிங்கிற அந்த குறுகுறுப்பு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, போர்னா நடக்கத்தான் செய்யும். 5 பேர் 6 பேர் இறந்துட்டாங்கப்பா அமெரிக்கன்ஸ் பாவங்கன்னா, போர்னா அதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்த கேள்வி, ஏன் இதுக்கு அந்த போர் நடத்துறீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இப்போ அவங்க வந்து இந்த போரை ஆரம்பித்ததே வந்து இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து அவங்க நம்ம தாக்க போகிறாங்கன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அவன் தயாரிக்கிற நிலையிலே இல்லை, அவன் யாரையும் தாக்குற நிலைமையில இல்லை. இந்த சிச்சுவேஷன் வந்து மாறணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போது அந்த ஒரு 15 அம்ச திட்டம், இந்த 15 பாயிண்ட் அந்த பிளான் வந்து அமெரிக்கா முன் வச்சிருக்கு. அதை முற்றிலுமாக ஈரான் நிராகரிக்குது. அது வந்து ஒருதலை பட்சமானது, இஸ்ரேலுக்கு ஆதரவானது அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அரக்சி சொல்கிறாரு. ஈரான் வந்து அவங்க ஒரு 5 அம்ச திட்டத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அதை அமெரிக்கா ஏற்றுக்குது. ஏன்னா ஹோர்மோஸ் நீரிணை வந்து ஈரானுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக வந்து நீங்கள் உலக நாடுகள்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க. இப்படி சில ஒரு 5 நிபந்தனைகளை வைக்கிறாங்க. இது அமெரிக்கா ஏற்றுக்குமா? அமெரிக்கா ஏற்றுக்காது, இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளாது. அமெரிக்காவை பொறுத்தவரை என்னென்னா, அவங்க சொல்கிறது தான் டீல், நீங்கள் சொல்கிறது டீல் கிடையாது. இவ்வளோ கஷ்டங்கள் இருந்த போது தான் யூஎஸ்
ஈரான் நியூக்ளியர் டீல் நடந்துச்சு. அது வந்து மிக சிறப்பான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஒபாமா இருக்கும்போது போட்டது. ஆமாம். வந்து ஒரு யுரேனியம் டெபாசிட்ஸ் இருக்குது அப்படின்னாலோ அது வாங்கியிருந்தாங்கனாலோ அதை மெருகூற்றி அதை ஒரு பாமா மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டிலேருந்து நீங்கள் வாக்குறுதி வாங்குறதுக்கு அது மிக மிக சிரமமான விஷயம். அதை அவங்க இது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க, மாற்றலை. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் ஈரான் அப்படிங்கிறத விட அமெரிக்காவினுடைய சிந்தனை திறனும் அவர்களுடைய நீண்ட நாள் திட்டமிடுதலும் வந்து மிக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து அமெரிக்காவால் வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கணித்து வெற்றி பெற்று பழக்கம் இருக்கக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கி தலைகுனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இது போரினுடைய முதல் மாதத்திலே. வியட்நாம்லலாம் பல 10 ஆண்டுகள் நடந்துச்சு போர், அது வேற. ஆனால் இங்கே இப்போவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஈரான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு புதுசாக இருக்குது. புதுசாக இருக்கும் பொழுது இவர்கள் வந்து சீப்பான ஒரு சைனீஸ் ட்ரோனை வச்சோ இல்லை அந்த மாதிரி வச்சு இவங்க அடிச்சுட்டு வந்துடுறாங்க. அங்கே 1 பில்லியன் மதிப்பானது போயிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது இந்த 2 கப்பல்கள், 2 மிகப்பெரிய கப்பல்கள் வந்து அமெரிக்காவினுடைய விமானத்தாங்கும் கப்பல்கள் வந்து இருந்துச்சு. ஒன்று வெனிசுவேலா நாட்டிலேருந்து வந்துருச்சு இந்த புகை, இன்னொன்று வேறு இடத்துலேருந்து வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஈரான்காரங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் வராதிங்க, வந்தால் சுடுவோம், வந்தால் அடிப்போம்னு. இது என்னாச்சு? எவ்வளோ பயங்கரமான கப்பல்கள், பெரிய கப்பல்களாக இருந்தாலும் அந்த கப்பல் 2மே டேமேஜ் ஆகிடுச்சு. ஈரான் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதுலேருந்து அந்த போர் முனையிலேருந்து விலகி ரொம்பவே பின்னாடி வந்துட்டாங்க அந்த 2 கப்பல்களும் மிகப்பெரிய கப்பல்கள், விமானம் தாங்கக்கூடிய கப்பல்கள், விமானம் தாங்கி நிற்கக்கூடிய கப்பல்கள். எந்த அளவுக்கு சேதாரம் ஏற்படுத்திருக்குது? எந்த அளவுக்கு நம்ம சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக சேதாரம் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அவங்க பின்வாங்கிட்டாங்க. இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் சிம்பிளிசம். அதை அடிக்கிறதுனால ஈரானுக்கு பெரிய லாபம் கிடையாது, ஆனால் அதை அடித்து காட்டினதுனால லாபம் இருக்குது. ஒரு ஷோகேஸ் பண்ணுறாங்களே, அதனால் அதுக்கான லாபம் இருக்குது. இப்போது அமெரிக்காவுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. முதல் சாய்ஸ் வந்து எங்களை இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து அழிக்கிறது. 2வது சாய்ஸ் வந்து அமெரிக்கா எப்போவுமே நிறைய நேரங்களில் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுப்போம், அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுப்போம், கொஞ்சம் ஒரு மாதிரி சமூகம் வந்து செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கலான்னு சொல்லி அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ நம்ம இதை பார்த்தோம்னா நமக்கு பல்வேறு கோணங்கள்லேருந்து பார்க்கக்கூடிய பாலி கிரைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரைசிஸ் இருக்குது, பாலி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பல்வேறு சிக்கல்கள் ஒன்றா பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த தருணத்தை இப்போ நம்ம பார்க்கறோம். பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக வந்து இது அமையப்போகுது. இந்த நேரத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை அமெரிக்கா பார்க்குது. எப்படி அச்சுறுத்தலை பார்க்குது அப்படின்னா, இது நேரடி போர் அச்சுறுத்தல் மட்டும் கிடையாது. ஈரானில் இருக்க எண்ணெய் வளங்களை சைனாவுக்கு விற்கிறாங்க. சைனா ரொம்ப அமைதியாக வாங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் ஈரான் வைத்திருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வளங்களை விற்பதற்கு டாலரை பயன்படுத்தாமல் சைனீஸ் யுவானை பயன்படுத்தினாங்கன்னா டாலர் மதிப்பு முழுமையாக இறங்கிடும். இது இறங்கும் பொழுது என்ன ஆகும்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய டாலர் மதிப்பே வந்து மதிப்பு இழப்பு ஏற்படும் பொழுது எல்லா பொருளாதாரங்களுக்கும் பயங்கரமான அடிபடும். ஈரான் வைத்திருக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் இழப்பீடு கேட்குறாங்க. இந்த 5 நிபந்தனைகளில் ஒன்று வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இது கேட்குறாங்க, இழப்பீடு கேட்குறாங்க. ஏன்னா சரிதான், ஏன்னா அவங்க கேட்குறாங்க, ஏன்னா எங்கள் தலைவரை நீ எங்கள் நாட்டில் வந்து நீ அழிச்ச. அடுத்தது அமெரிக்கா இஸ்ரேல்லேருந்து தனிமைப்படுத்தப்படும். இஸ்ரேல் சண்டை போட்டால் நாங்கள் பார்த்துக்கிறோம் இஸ்ரேலில், நீ ஏன் நடுவில் வர, அது மாறிடுங்க. கடைசியாக அவங்க சொல்லுது என்னென்னா, நீரிணையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை எங்களுடைய இறையாண்மைக்கு உட்பட்டதான் நீங்கள் வந்து அங்கீகரிக்கணும். அல்லது அமெரிக்கா மட்டும் அங்கீகரிச்சா போதுமா, இல்லை மற்ற உலக நாடுகள்? அமெரிக்கா முதல்ல அங்கீகரிக்கணும், அதுக்கப்புறம் உலக நாடுகள். அங்கே ஏதோ ஒரு மாதிரி இந்த டோல் மாதிரி கலெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு 10 கப்பல்கள் வெளியே வந்ததா சொல்கிறாங்க அங்கேருந்து, ரொம்ப சேஃபாக வெளியே வந்துச்சுன்னு. ஆனால் அந்த 10 கப்பல்லையும் இருந்தது பாகிஸ்தான் கொடின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு நட்பு நாடாக தான் அவங்க பார்க்குறாங்க. இந்தியாவில் இருக்க கப்பல்களும் வந்துச்சு, அது இந்தியாவுக்கு நட்பு தேவை தான். இப்போ வியாபாரம்னு வந்துட்டாலே எல்லாருமே நண்பர்கள் தான்.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த நேரட்டிவை மாற்றி அமைக்க நினைக்கிறது அமெரிக்கா. ஏன் வந்து மோசமான நாடு, அழிப்பு உண்டு பண்ண நாடு, ஒரு தீவிரவாத நாடு, ஒரு ஆக்சஸ் ஆஃப் ஈவில் அதுக்கான தலைமை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்கிறத வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க ஈரான். இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, போருன்னு வந்துட்டால் பார்த்துக்கலாம், நீங்களும் அடிக்க நாங்களும் அடிக்கிறோம், என்ன யார் நிற்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது இழப்பதற்கு எதுவுமே இல்லைங்கிற நிலைமையிலிருந்து ஈரான் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு குண்டும் மிகப்பெரிய இழப்பு அப்படின்ற நிலைமையிலிருந்து அமெரிக்கா வராங்க. அப்போ இதுக்கு அடிப்படை போருடைய அந்த தன்மையே மாறுது. இதை மாற்றணும் அப்படின்னா முதல்ல இஸ்ரேல் தாக்குதல்கள் நிறுத்தணும். லெபனான் மேலே அதிகமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. லெபனானில் இருக்கிறவங்களும் வந்து விடாமல் தாக்குதல் அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஏமன் ஈரானுக்கு மிக நெருக்கமான நாடு. ஹூத்திஸுங்கிற இயக்கத்தை ஈரான் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்புல்லாவையும் ஈரான் ஃபைனான்ஸ் பண்ணதா சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா கையில் எத்தனை மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவானதாக இருக்குது. சாங்ஷன்ஸ் எல்லாம் போட முடியாது. இவங்க இன்னொரு நிபந்தனை அடுத்தது வந்து சாங்ஷன்ஸை வந்து வெளியிடுங்க, நாங்கள் யாருக்கு வேணால் விற்றுக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, வியாபாரத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. பார்க்குறதுக்கு நியாயமான கோரிக்கைகளாக தான் இருக்குது. ஆனால் இதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான நிலையாக தான் இருக்கும். இப்போ இந்த போரில் இஸ்ரேல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இஸ்ரேல் இராணுவம் வந்து ஒரு பக்கம் காசா மேலே தாக்குதல் நடத்துது, ஒரு பக்கம் ஈரான் மேலே அடிக்குது, இன்னொரு பக்கம் லெபனான் மேலே, 3 பகுதியிலையும் போரில் ஈடுபட்டு இருக்குது. அந்த இராணுவம் அந்த அளவுக்கு ஒரு வலிமையோடு இருக்குதா? ஏன்னா வந்து அங்கே வந்து இராணுவ வீரர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, பர்சனல்ஸ் வந்து அந்த நம்பர் வந்து ரொம்ப கம்மி அது. ஆனால் ஒரே நேரத்தில் 3 இடங்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஈரான் மீதான தாக்குதலை எதிர்கொள்றாங்க. ஒரு கடுமையான ஒரு அழிவு வந்து இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து எங்கள் பொதுமக்கள் மேலே வந்து ஈரான் தாக்குதல் குண்டு போடுது, தாக்குதல் நடத்துது, அழிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புலம்புறாரு. அப்போ இந்த 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 கட்டத்துக்கு வந்து இஸ்ரேல் போயிருக்குது. இது எப்படி இருக்குது இஸ்ரேல் இப்போ? இப்படி ஆரம்பிப்போம். ஆரம்பித்ததே 160 குழந்தைங்களை கொண்டு தான். 160 ரொம்ப பரிதாபமான குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் பாம்பு போட்டு தான் போரே ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு காசாவில் சாதாரண சாமானிய மக்களுடைய வைத்தியசாலைகள், பள்ளிக்கூடங்கள், மசூதிகள் இந்த மாதிரி தேடி தேடி குண்டு போட்டுட்டு, அது வேறு நாடு போட்டாலும் பரவாயில்ல, நீ ஏதோ அவங்கள மேலே பழி சுமத்தலாம், உங்கள் நாட்டு மக்கள் மேலே நீயே குண்டு போடுற, இந்த மாதிரியான அழிவுகளை ஏற்படுத்திட்டு இங்கேருந்து எந்த செய்தியுமே வெளியே போகக்கூடாது. செய்திகள் வெளியே போனால் நீங்கள் கைது செய்யப்படுவீங்க அல்லது மற்ற கடும் தண்டனைகள் கொடுக்கப்படும். இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இருக்காங்க. இதில் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் உள்ள சிரமப்பட்டு போயிருக்கிறாங்க. அங்கேருந்து செய்திகள் சேகரித்து அனுப்புகிறாங்க. இஸ்ரேல்லையும் கடுமையான பாதிப்புகள் இருக்கிறதான் சொல்கிறாங்க. என்ன மாதிரியான பாதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொத்து பாதிப்புகள், அடுத்தது மக்கள் இறப்பு, அதிகமாக இறப்பு நடந்திருக்கு. ஆனால் எவ்வளோ நமக்கு தெரியல, இன்னும் இந்த எஸ்டிமேட்டட் ஃபிகர்ஸ் நமக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து இஸ்ரேல் தன்னுடைய அந்த மிலிட்ரி சுப்பீரியாரிட்டி அதை வந்து நிரூபிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் ஒரு ஓட்டையை போட்டு போயிடுறாங்க ஈரான். அயன் டோம் ஓட்டையாக போச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை அப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக மிக சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த நாடுகள். இவர்களாக முன் வந்து இந்த சின்ன பிரச்சனையை வந்து தீர்க்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முடிக்க வேண்டான்னு தான் அர்த்தம். அவங்களால போருடைய அந்த இயந்திரங்களை தயாரிக்கிறவங்களுக்கு போர் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க டெஸ்ட் பண்ண முடியும் எல்லாத்தையும். ஆயுத உற்பத்தி செய்தவங்களுக்கு, அந்த ஆயுத உற்பத்தியாளர்கள், ஆயுத விற்பனையாளர்கள், இவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அளவில் பங்கு இருக்கு. சரி, விரைவில் போர் முடிவுக்கு வரட்டும். மிக்க நன்றி. நன்றி.